நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காத்தால ஒரு பொண்ணு பெட்டியும் கையுமா இந்த வீட்ல வந்து நின்னாலே அவ பல்லு விளக்குனாளா, காஃபி குடிச்சாளா, டிஃபன் சாப்பிட்டாளா, யாராவது ஏதாவது கேட்டீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறாங்க. உங்க தங்கச்சி பொண்ணு மாமா நான் சாப்பிட்டேன்னு கேள்வி கேட்க இந்த வீட்ல ஆள் இல்ல. ஏன் எல்லாரும் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு பசிக்குது. வாடி வந்து சாப்பிடு. அக்கா, ஐ லவ் யூ கா. சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு இப்படி செல்ல மாதிரி நிக்கிறீங்க. வாங்க, நீங்க தான் எனக்கு பரிமாறணும். ஏன்னா நான் உங்களுக்கு சப் ஜூனியர். ஏண்டா சோழ, என்னடா இவ இப்படி கிளம்பி வந்துட்ட? அப்பா, இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவன் என்னடானா காலங்காத்தாலே வந்து புது பிரச்சனையை பண்றாளே. இன்னைக்கு பார்த்து அண்ணன் சீக்கிரமே வெளியே போயிட்டாரு. போ போமா. என்னக்கா இது? எங்க வீட்ல இருக்கிறவங்க மனசு மாதிரி இட்லி இவ்வளவு சின்னதா இருக்கு. சட்னி போடுங்க. பார்த்தாலே எனக்கு பொசு பொசுன்னு வருதுடி. உங்க வீட்ல இருந்து வராங்க இப்ப உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. ரொம்பதான் லூட்டி அடிக்கிற. போன் பண்ணி சொல்லிருக்கேன், வந்துருவாங்க. வரட்டும். வந்தா நான் பயந்துருவேனா? மணியரசு மாமா சாப்பிட்டாரா? சாப்பிட்டுருப்பாரு சாப்பிட்டுருப்பாரு. அமுதா, வா வெளியே. வந்துட்டாங்க சொல்றல்ல, வாடி வெளியே. எங்க வெளியே வா. ஏங்க சத்தம் போடாதீங்க. வாடி வெளியே. என்னங்க சத்தம் போடுறீங்க? அதுவும் வாசல்ல நின்னு. ஏய், நான் விருந்து சாப்பிட வந்த உன் வீட்டுக்கு. ஏய் அமுதா, வெளியே வா. எங்க? ஏய் அமுதா, வாடி வெளியே. எங்க வாசல்ல நின்னு சத்தம் போடாதீங்க. அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யாரு தப்பா நினைச்சா எனக்கு என்ன? என் தங்கச்சி இப்ப வெளியே வரணும். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அமுதா. ஏய், சத்தமா கூப்பிடு. அமுதா. செல்லம்மா, வாமா. வாங்க மாப்பிள. ஏங்க, நீங்க ஒரு பெரிய மனுஷன் தானே? என் வீட்டு பொண்ணு பெட்டியை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. புத்தி சொல்லி திருப்பி அனுப்பாம வீட்டோட வச்சிருக்கீங்க. என்னங்க இது? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க. அமுதா யாரு? அவ நம்ம வீட்டு பொண்ணு. அவ யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. சொந்த மாமா வீட்டுக்கு தானே வந்திருக்கா. அவ இங்க வரக்கூடாதா? இல்ல இங்க இருக்க கூடாதா? இருக்க கூடாதுங்க. அனுப்பி வைங்க முதல்ல வெளியே. அனுப்புங்க. மாப்பிள, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வாங்க. இது பாருங்க, என் வீட்டுக்கே வந்து என்ன பார்த்து ஆம்பளையாரு கேட்டாரு உங்க புள்ள. இப்ப உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் கேவலப்படுத்த போறீங்களா? என்னங்க மாப்பிள இப்படி பேசுறீங்க? அப்பப்ப வர்ற சின்ன சின்ன சண்டை சச்சரவுனால சொந்தெல்லாம் அருந்தா போயிடும். உங்க யார் பேச்சும் கேட்க வரலங்க. என் தங்கச்சி நான் கூட்டிட்டு போனோம். அனுப்பி வைங்க. அமுதா, வாடி வெளியே. வெளியே வாங்குறல்ல. வாசல்ல இருந்து என்ன கத்திட்டு இருக்க? வந்தா கூட்டிட்டு போ. என்னடி பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா?
போய் கூட்டு வா என் தங்கச்சிய. போ. சொல்லு, வேண்டாம் சொல்லு. போய் கூட்டு வா என் தங்கச்சிய. நானே வந்துட்டேன். என்ன வேணும் உனக்கு? ஏய் வா வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். ஏய் அடம் பிடிச்ச என்னங்க? இதே இடத்துல வெட்டி கொன்னுடுவேன். வா வாடி வீட்டுக்கு. நீங்க நின்னு சத்தம் போடாதீங்க, வாங்க உள்ள நீ சுமாரு. வா வீட்டுக்கு. இங்க பார், இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் மேஜர். என் இஷ்டத்துக்கு வாடுறதுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. என்ன என்ன பேச்சு பேசுற பத்தியாவ? அவள இருக்க. ஏய், நீ என்ன மிரட்டினாலும் நான் இங்க இருந்து வரமாட்டேன். அமுதா, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ இங்க இருந்து பிரச்சனை பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அண்ணா உன்னை கூப்பிடாருல, வாமா. அத்தை வேற வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. வா அமுதா, சொல்ற பேச்ச கேளு. அந்த வீட்ல யார் எக்கடி கெட்டு போனா எனக்கு என்ன? நான் இங்கதான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏய் என்னடி சொன்ன? கொன்னுடுவா உன்னை. வாடி வீட்டுக்கு. வா வான்னு சொன்னல. ஏய் என்னடி சொல்லிட்டே இருக்கல? முதல்ல அவளை வர சொல்லு. கொன்னுடுவா வரலனா. ஏய் வாடி. ஏய் இப்படி வரல உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். வாடி. ஏய் வாடின்னு சொல்றல. வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். இங்கதான் இருப்பேன். நீங்க சும்மா இருக்க. ஏமாமா அவதான் வரமாட்டேங்கிறாள்ல. நீங்க கிளம்புங்க, நாங்க சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். ஏய் நீ யாரா சொல்றதுக்கு? என் தம்பி. கோபங்கிறது எல்லா மனுஷனுக்கு வரும். கோபதாபத்தை குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணும். இப்படி 4 பேர் பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்த கூடாது. ஏய் என் தங்கச்சியை நான் எங்க வேணாலும் வச்சு கண்டிப்பா வெட்டி போடுவேன். அது கேட்க நீ யாரா? உன் வீட்டுல வச்சு அவளை என்ன வேணாலும் செய். எங்க கண்ணு முன்னாடி எதுவும் செய்யாத. இப்ப அவ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கா. உன் நல்ல நேரம். எங்க அண்ணன் வீட்டுல இல்ல. ஒரு வயசு பொண்ண திட்ட திட்ட கோபம் அதிகமா தான் ஆகும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இவெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ என்ன அசிங்கப்படுத்திட்டல. கொஞ்சம் பேசாம இரு சொல்லுன்னு. இதுக்கு மேலே வாசல் நின்னு கத்திட்டு இருந்த உன் மரியாதை கெட்டு போயிடும். ஏய் இன்னும் கெட்டு போறதுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நானும் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான். ஐயோ என்னங்க பேசுறீங்க? ஏன் இப்படி வார்த்தை எல்லாம் விடுறீங்க? நீ அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஐயோ சோழ அண்ணன் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்களை கை எடுத்து கும்பிட கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் பேசுறீங்க? ஏங்க நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உள்ள வந்து பேசுங்க. கூட பிறந்தவ அருமை தெரியாம இப்படி நடந்துக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ நல்லா கேளுங்க மாமா. தங்கச்சின்றவ ஒவ்வொரு அண்ணக்காரனும் சம்பாதிக்க முடியாத சொத்துடா. அதெல்லாம் அவருக்கு புரியாது மாமா. அவ கண்ணு கலங்க வச்சு பார்த்த நீ அழிஞ்சு போயிருவ. ஐயோ சொல்லு. ஆமாமா அழிஞ்சே போயிடுவேன். சொல்லு வேண்டான்னு உங்களை கையெடுத்து கும்பிடு. சொல்லு உங்களை கையெடுத்து கும்பிட ஒண்ணும் பேசாதீங்க. இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணாம உள்ள வந்து நல்லபடியா அவளை சமாதானப்படுத்தி கூட்டு போற வழியை பார். உள்ள வந்து பேசுங்க. வேண்டாங்க வேண்டாப்பா, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. உள்ள வாங்க. மாட்டேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நான் உன் வீட்டு வாசல மிதிக்கவும் மாட்டேன். என் தங்கச்சியை கூட்டு போக மாட்டேன். இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். எனக்கு 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 இறங்கடி. என்னங்க இறங்க. என்னங்க இது? வா. ஏ ஏய் என் தங்கச்சி உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சி உன் வீட்லயே வச்சுக்க. என்னமா? என்னங்க ஏய் சொல்லவன
வேண்டாம். இல்லப்பா அவன் செல்லம்மா செல்லம்மா வாமா வா வாமா. மனுஷனா இவன் இப்படி அரக்க மாதிரி நடந்துக்கிறானேப்பா அவன. பேசாம வா. செல்லம்மா கூட்டிட்டு வாங்க உள்ள போ செல்லம்மா உள்ள வாங்க. கூட்டிட்டு போமா. என்ன மாப்பிள்ள இது? போகும்போது டபுளா போனீங்க, வரும்போது சிங்கிளா வரீங்க. எங்க உங்க தொப்புள் கொடி சொந்தத்தை காணோம்? கூப்பிட்டேன் வரமாட்டேன்டா. இவளையும் சேர்த்து அங்கேயே விட்டு வந்துட்டேன். ஏண்டா அவளை அங்கேயே விட்டுட்டு வந்தா எங்க அண்ணன் என்னடா நினைப்பாரு? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மச்சான், நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. ஊரை காட்டுற தெய்வம் கூட எல்லையா தான் இருக்கு. ஆனா செல்லமாக்கா நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. என்ன பேசுறீங்க நீங்க? அமுதா மணியரசியை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அவளை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தது யாரு? ஏய், நீ பேசாம இரு. எல்லாமே அண்ணிதான். இந்த புத்தி கட்டவ நம்மளால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இன்னைக்கு பொட்டியை தூக்கிட்டு அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கானா, அதுக்கு துணிச்சல் கொடுத்தது யாரு? எல்லாம் அண்ணிதான். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் பிரச்சனையை சரி பண்ணணும். அதான் அண்ணா அண்ணிய அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காரு. அழகம்மா, இன்னைக்குதான் நீ அழகா பேசியிருக்க. ஏய், ஆள் ஆளுக்கு பேசாதீங்க, சும்மா இருங்கடி. ஆமா, ஆள் ஆளுக்கு பேசாதீங்கடி, சும்மா இருங்கடி. சகல, நான் உன் பொண்டாட்டியும் சொல்ல, என் பொண்டாட்டியும் சொன்னேன். செல்லம்மா, ஏமா இப்படி இருக்க? நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. டேய் சொல்ல, என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? அவன் வாசல்ல வந்து நின்னு அந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கான், அத பாத்துக்கிட்டு சும்மா வருந்த? இல்லனே, நறுக்கு 4 வார்த்தை கேட்டு தானே அமிச்ச. டேய், அவன் நம்ம செல்லம்மாவை தள்ளி விட்டு போயிருக்கான். அவன் தலையை கிள்ளி இருக்க வேணாம்? தலையை கிள்ளிட்டு அப்புறம் என்னன்னு தாலி அறுத்து இங்க வந்து நிப்ப. அந்த கோலத்துல உங்களால என்ன பார்க்க முடியுமா? பார்க்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா? என்னன்னு எல்லாருக்கும் புத்திமதி சொல்ற நீங்க அவசரப்பட்டு இப்படி வார்த்தை விடுறீங்க. இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நீ பண்ண பைத்தியக்காரத்தனம் தாண்டி காரணம். நீ பண்றது தப்பு. முதல்ல வீட்டுக்கு போன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனை தடவை உனக்கு படிச்சு சொன்ன. என் பேச்சு கேட்டியா நீ? இப்ப பாரு எவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சுன்னு பாரு. உன்னால
செல்லம்மா கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டு போயிட்டா அந்த ஆளு. ஏன் அமுதா இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வீம்பு ஆகாது. சரி விடுங்கம்மா, நடந்ததையே பேசி பேசி அவ மனசை வேதனைப்படுத்தாதீங்க. அப்போ இவள மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா மாமா? ஓடுகாலியாட்ட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. கூப்பிட வந்த அண்ணனோடய தகராறு பண்ணிட்டா. எந்த அண்ணனுக்கு தான் கோவம் வராது? கோவம் வந்தா கண்ணு முன்னு தெரியாம போயிடுமா? அவனுக்கு கோவம் வந்தா அவன் தங்கச்ச கண்டிச்சுக்கிட்டோம். செல்லம்மா வயல்ல தண்டிச்சுட்டு போயிட்டான். உங்க தம்பி எவ்வளவோ கேட்டு பார்த்தாருங்க, உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்கன்னு. ஆனா கேட்கலையே அந்த மனுஷன். வாசல்ல நின்னு ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிட்டாரு. ரோட்ல போறவன் வரவெல்லாம் கேவலமா பார்த்தாங்க. இனிமே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் இந்த தெருவில் நடப்பேன்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு அவன் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்கான். என்ன விட்டுட்டு போனா நான் எப்படியாவது அமுதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த நம்பிக்கையில தான் விட்டுட்டு போனாரு. இருந்தாலும் மாப்பிள்ளை என்கிட்ட அப்படி பேசிடக்கூடாது. அப்பா உங்களுக்கு தெரியாததா? யாராவது நம்மள கஷ்டப்படுத்தினா அவங்க மனநிலையை யோசிச்சு பார்க்கணும், அவங்க சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கணும். ரெண்டுமே சரியில்லைன்னா அது நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுப்பா. அண்ணே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க. இது பெருசு பண்ணாதீங்க. எல்லார் மனசும் என்ன பாடுபடுதுன்னு பார்த்தேல்ல. பெட்டியை தூக்கிட்டு கிளம்பு. இல்ல, எனக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்ல. மனசு இல்லையா? மனசு இல்லையா அமுதா? நீ மணி அரச காதலிச்ச விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உன் வைராக்கியம் என்னன்னு எல்லாரும் பாத்துட்டாங்க. இனிமே இந்த வீட்ல இருந்து சாதிக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. மரியாதையா நீ பெட்டி எடுத்துக்கிட்டு என் கூட கிளம்பு வா. இல்ல அண்ணி, நான் இங்கே இருந்துறேன். இங்க இருந்து என்னமா? இந்த ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு வெட்டுக்கிட்டு சாவறதுக்கா? வாடி என் கூட, வா என் கூட. அமுதா, செல்லம்மா இவ்வளவு தூரம் சொல்றான்ல, பெட்டி எடுத்து கிளம்பு. நீ மாட்டேன். ஹேய், உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நீ என்னை எவ்வளவு படுத்திருக்க. உனக்கு அண்ணிங்கிற பாசம் கொஞ்சமாவது உன் மனசுல இருந்துச்சுன்னா இப்ப இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு என் கூட கிளம்பு. இல்லடா வேண்டாம், இந்த வீட்டுல வாழ வெட்டியாவே இருந்துடுற. செல்லம்மா என்னம்மா இது? செல்லம்மா இந்தாங்க பணம். வா பெட்டி எடு. உன் வீடுதான். என்ன தயங்கி வர? வா வா. வந்துட்டியா? ஓடுக்கா, எங்க அண்ணன் வீட்டுல இருந்துகிட்டு என்ன அவமானப்படுத்துறியா? ஒரு ஆம்பளை பையலுக்காக குடும்பத்தையே உதறிட்டு போயிருக்கா இவ. உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? எல்லாம் உன்கிட்ட இருந்துதான். வாயடிச்சுன்னு செருப்பு கட்டி அடிப்ப. அடி போத என்ன வேணா பண்ணு, என் மனசு புரிஞ்சுக்கோமா. ஏய் அமுதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ முதல்ல உள்ள போ. பின்ன நீ அவங்க மட்டும் பேசவே போறாங்க. ஏய் நீ பேசாத, பேச கொல்ல உடைச்சுட்ட. முதல்ல கூட்டிட்டு போ. பேச பாரு.
தூக்கிட்டு போ. பேபி மாத்திரை போட்டு ஐஸ் வாட்டர் கொடுத்து மேல ஏசிய போட்டு படுக்க வை. விடுங்கடி. நம்ம குடும்பத்தை பார்த்து 4 பேர் சிரிக்கிற மாதிரி பேசிட்டு உன் மண்டைய பொளந்துருவேன். கேளு மாமா. என்ன பேசுற? வேண்டாம் மாமா. என்னடி இவ? செலமாக்கா வீடே பதட்டமா இருந்தது. நான் மட்டும் சொன்னேன் எங்க செலமாக்கா அமுதா இல்லாம இங்க வர மாட்டாங்கன்னு. அடிச்சு சித்தவாக்கு சிவவாக்கு மாதிரி சொன்னேன். நான் சொல்ல சகல. உங்க தங்கச்சிய கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்த. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவசரப்பட்டு முடிவெடுத்து தேவையில்லாம இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் பண்ணாத. போ. என்ன அப்பா வீட்டுல விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? பின்ன பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி? கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா 1000 வழி கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்காக அடுத்தவங்களை பழி வாங்க கூடாது. அமுதாவுக்கு அண்ணனா இருந்து யோசிச்ச நீங்க எனக்கு புருஷனா இருந்து யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு சந்தோஷமா பிறந்த வீட்டுக்கு போனா எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனா பிரச்சனையோட போனா ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோச்சுக்கிட்டு போய் வெளியே தங்கினா அது பொண்ணுக்கு அசிங்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ போய் வெளியே தங்கினா அது புருஷனுக்கு அசிங்கம். என்னைக்கும் இல்லாம ஏன் புருஷன் அசிங்கப்பட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க. யாரோட ஆதரவும் இல்லாம என்னால தனியா வாழ்ந்து சாதிக்க முடியும். இன்னொரு தடவை என் பிறந்த வீட்டுல கொண்டு போய் விடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. நமக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு எத்தனையோ தடவை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கஷ்டம் இல்லைங்க. ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்திருந்தா அதுவும் சேர்ந்து இல்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
நல்லது. அம்மா சட்னி எங்க? சட்னி ரெடி ஆகுதுங்க. சட்னி ரெடி ஆகாம ஏன் இட்லியை தட்டுல வச்ச? வர வர இந்த வீட்டுல மரியாதை குறையுது. கட்டத்தோட சாப்பாடு விஷயத்துல மட்டும் ரொம்ப சீரியஸா இருப்பான். போ எடுத்துட்டு வா போ. என்ன வீடு இது? அண்ணி சட்னி ரெடியா? அவர் சட்னி இல்லாம கோவமா இருக்காரு. அவர் சாப்பிடாம போயிட்டா எனக்கு மனசே தாங்க. சட்னி ரெடி. என்ன சட்னி ரெடி ஆச்சா இல்லையா? சாப்பிடாம கிளம்பு வா. என்னாச்சு? வா வா வா, அந்த பயம் இருக்கணும். போடு 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 போடு. ஆஹா போடு போடு போடு. இன்னும் போடு, அள்ளி போடு. ஆஹா அறுசுவையா இருக்கு. யார் சமைச்சது? நானு இல்ல. நீ சமைக்கல, நீ சொல்லிதான் தெரியணுமா? எனக்கே தெரியும். யார் சமைச்சா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. செல்லம்மா அண்ணி. உனக்கு 2 விஷயம் தெரியும். கிக்கி கிக்கின்னு சிரிக்க தெரியும், பப்பரப்பான்னு பேச தெரியும். வேற என்ன தெரியும்? திங்க தெரியும். ஆஹா பிரமாதம். மாப்ள 1 மினிட். என்ன? சட்னி பிரமாதம். வேற யார் செஞ்சிருப்பா? நம்ம செல்லமாக்காதா. அதனால ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். செல்லம்மை பவன்ல டிஃபன் சட்னி எல்லாம் நல்லதா இருக்கு. இருந்தாலும் செல்லமாக்கா ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கு. அதனால என்ன பண்றீங்க? புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்குறீங்க. சட்னி ப்ரிப்பேரிங் டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஹெட் சீஃப் அக்காவை போட்டீங்கன்னா பிசினஸ் ரெட்டிப்பாயிடும். பிரமாதம் பிச்சுக்கலாம். நீங்க பண்ண சட்னியை பத்தி தான் அக்கா பேசிட்டு இருந்தோம். அம்மா நான் போயிட்டு வரமா? வடமலை சாப்பிட்டு போப்பா. வேணாம்மா. எங்க? போடு போடு சட்னி போடு. என்ன போட? என்ன சாப்பிட்டு போங்க. ஏன் டிஃபன் சாப்பிடாம போறீங்க? இனிமே உன் கையால சாப்பிடுறதா இருந்தா விஷத்தை தான் சாப்பிடணும். சாப்பிட்டு போடா வடமலை. ஏண்டி குத்துக்கல்லாட்ட நிக்கிற? கட்டின புருஷ வெறும் வயித்தோட வெளியே போயிட்டு இருக்கா. சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டியா? ஏண்டி என் புள்ள முகம் வேற வாட்டமா இருக்கு. கூப்பிட அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. நீ என்னடி சொன்ன? அவன் உன்கிட்ட என்னடி சொன்னா? சொல்லேண்டி. கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. என்ன மலங்க முடிச்சுட்டு நிக்கிற? சொல்லுடி. வயசான காலத்துல ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? மாப்பிள்ளை எங்க போறாரு? செல்லமை பவனுக்கு தானே போறாரு. சுட சுட ஆயிட்டு தாங்க சாப்பிட்டு போறாரு. என்ன நல்ல சட்னியை மிஸ் பண்ணிட்டு போறாரு. சட்னி மேட்டர் பெருசாக்காதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வயசான காலத்துல பாவம் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க போங்க. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். செல்லமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அப்பப்ப தட்டி வச்சாதான் நம்ம சொல்றத கேட்பாங்க. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, அவ ஏதாவது சொல்லிட்டு போறாளான்னு பாருங்க. அட மௌனவர் தான் நினைச்சிட்டு போங்க. ஏன் இத மண்டையில ஏத்திக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது வச்சுனா யார் பாக்குறது? கடவாடே இன்னும் கொஞ்சம் சட்னியை கொட்டு. 2 இட்லியை வை. பிரமாதம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா சார் இதுல சைன் பண்ணணும். கோமதி, இந்த சர்க்குலரை நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒட்ட சொல்லிடுமா? ஓகே சார். வடமலை சாப்பிட போலாமா? உன்னத்தான் கேட்குற. வடமலை சாப்பிட போலாமா? வேண்டாம் மாமா. ஏ ப்ளீஸ் மாமா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. இந்த பாரு, அதுக்காக வயிற்ற காய போடலாமா? சாப்பிடவா சொன்னா மாமா, எனக்கு சாப்பாடு வேணாம். ப்ளீஸ் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. கோமதி, நீ வரையா சாப்பிடலாம்? இல்ல சார், எனக்கும் சாப்பாடு வேண்டாம். கோமதி, நீ ஏன் சாப்பிடல? சாப்பிட பிடிக்கல சார். ஏன்? எதனால? நீங்க சாப்பிடலையே, அதான். எனக்கும் பிடிக்கல. நீ என்ன லூசா? எனக்கு வீட்ல பிரச்சனை, சாப்பிடல. நீ ஏன் சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிடு. சார், என்ன? நான் தங்கறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டப்ப நீங்க தான் எனக்கு தங்கறதுக்கு இடம் பிடிச்சு கொடுத்தீங்க. அந்த நன்றி உணர்ச்சி என்ன சாப்பிட விடாம தடுக்குது.
ரவுடிங்களால என் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நடு ராத்திரின்னு கூட பார்க்காம என் உயிரையே வந்து காப்பாத்திருக்கீங்க. அந்த விசுவாசம் என்ன சாப்பிட விடாம தடுக்குது. நம்ம ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சாப்பாடு போடுறோம். இந்த ஹோட்டல் நடத்துற முதலாளி நீங்க பட்னியா இருக்கும் போது என்னால மட்டும் எப்படி சார் சாப்பிட முடியும்? இது பாருமா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால என்னோட பிரச்சனை தீருமா? அதேதான் சார் நானும் கேக்குறேன். நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்களை சாப்பிட சொல்றேன். வேணாமா சார் ப்ளீஸ் சார், எனக்காக சாப்பிட வாங்க. இல்ல கோமதி, ப்ளீஸ் வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, நீங்க எங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். கோமதி, ஏய் கோமதி, நீங்க சாப்பிடு. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இது பாரு, நீ சொல்லி நான் சாப்பிடுறேன்ல, இப்ப நான் சொல்றேன், சாப்பிடு. சார், நீங்க முதலாளி, உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்து சாப்பிடுறதை யாராவது பார்த்தா? இது பாரு, யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. அதுவும் இல்லாம இந்த முதலாளி தொழிலாளி பாகுபாடுலாம் பார்க்க வேணாம். சாப்பிடு, நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு, உட்காரு. இந்தா, இதோ இதுல இருக்கிறது எடுத்து போட்டுக்கோ. இதையும் வச்சுக்க. அவடையப்பா, மெதுவா மெதுவா, தூங்கும் போது எழுப்பிட்டேன் நான் உன்ன. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உட்கார்ற. என்னடா தவசி, ரொம்ப நாளா இந்த பக்கம்லாம் காணோம். அதான் வந்துட்டேனே. வணக்கம் மாமா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா. காஃபி எடுத்துட்டு வரட்டா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வா. சரி. என்ன அவடையப்பா, என்ன சோகமா இருக்கும் முகம், என்ன விஷயம்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா தவசி, என்ன சொல்றதுனே தெரியல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்குமே செல்லமா தான் காரணம்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் பழி போட்டாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். பாவண்டா செல்லமா. புரியுது புரியுது. இந்த பாரு, உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு யோசனையோட தான் நான் வந்திருக்கேன். சொல்லுப்பா. இந்த பாரு, உங்க குடும்ப பிரச்சனைல நான் அனாவசியமா தலையிடுறேன்னு நீ நினைச்சிடக்கூடாது. என்னமாமா நீங்க? இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க, அப்பாவுடைய பாலிய சிநேகிதர். தயக்கம் இல்லாம சொல்லுங்க, நாங்க என்ன தப்பாவா எடுத்துக்க போறோம், சொல்லுங்க. எங்க வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு மாமா, தைரியமா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. இல்ல, அமுதாவுக்கும் மணியரசுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சொல்லுமல, என்ன மாமா பேசுறீங்க? அமுதா மாலை சுத்தி பிறந்த பொண்ணு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா ஒண்ணு வாழும் ஒண்ணு வாழாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தானே மணியரசுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சோம். இப்ப அமுதாவையே கல்யாணம் பண்ணலான்னா என்ன அர்த்தம்? இந்த பாரு, நான் சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜாதகம் ஜோசியம் சொல்லிக்கிட்டே உறவுகளை சீரழிக்க போறீங்க நீங்க? இந்த குடும்பம் ரெண்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. பாவம் செல்லம்மா நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இந்த பாரு, இதெல்லாம் தீரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அமுதா மணியரசு கல்யாணம் தான் ஒரே முடிவுன்னு எனக்கு தோணுது.
சொல்றதோ சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். தவசி சொல்றதும் சரிதான்ப்பா. மணி அரசு தான் வேணும்னு அவ சாக துணிஞ்சிட்டா. பெட்டியை தூக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டா. நாளைக்கு அவ ஏதாச்சும் தப்பான ஒரு முடிவு எடுத்தா இழப்ப நம்ம குடும்பத்துக்கு தானப்பா. அமுதா யாரு? என் தங்கச்சியோட பொண்ணு, உங்க அத்தை பொண்ணு. என்னடா சொல்ற கடற்கரை? அண்ணே, அப்பா சொல்றது சரிதான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு சரிதான் படுது. ஆனா என்ன ஆனா அவன இழுத்துக்கிட்டு இருக்க? இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கா, நீ கொஞ்சம் பெரிய மனுஷன் நடந்துக்கணும். நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பா உன் தங்கச்சி செல்லம்மா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா ஐயா, சந்தோஷமா இருப்பா. அண்ணே, டேய் சுமார், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஓ நல்லதுக்காக தான் இருக்கோம். ஏங்க, அவ ஏதோ சொல்ல வரா, சொல்லட்டுமே. சும்மா இருடி. இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், உறவு பிரிஞ்சிடக்கூடாது, செல்லம்மா நல்லா இருக்கணும்னு கூட பிறந்த எங்களை விட வந்தவ உங்களுக்கு ஆசையா இருக்கும். அப்பா, அமுதாவை பொண்ணு கேட்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்க முடிவு என்ன? டேய், உன் முடிவு தான்டா என் முடிவு. முத்தழகு, அமுதாவை பொண்ணு கேட்டு நான் போறேன். நம்ம 2 பேரும் போறோம். சீக்கிரம் ரெடியா போ. ஏங்க, ஒரு தடவை யோசிங்களேன். இது என்ன ஐநா சபை கூட்டமா யோசிக்கிறதுக்கு? போடி போ. குடும்பம் பிரிய கூடாது நான் பாக்குறேன். யோசிக்கிறேன். மாமா, நீங்க எங்க இருந்தாலும் எங்க குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும் மாமா. இந்த பாரு கிடக்கல, நான் எங்க இருந்தாலும் உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவனா. அதுதான் இந்த தவசி. அப்புறம் அவடைய பெண் நான் வரேன். அதுக்காக முகத்தை உம்முன்னு வச்சுக்கிறத, கவலைப்படாத. தவசி இருக்கேன்ல, சந்தோஷமா இரு. ஆமா, வரையா? டேய், அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போடா, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்ன அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? இல்ல அண்ணி, மணியரசு மாமா மேல வச்சிருந்த பாசத்துல நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். வயசு பொண்ணு வாசல் உட்காந்துட்டு போ, வீட்டுக்குள்ள இரு. வாங்க மாமா, வாங்கக்கா, உள்ள வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. அண்ணி, அண்ணி, கடற்கரை மாமா வந்திருக்காரு. அம்மா, அண்ணே, அண்ணி, அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காருமா. அத்தை, அத்தை, அண்ணன் வந்திருக்காங்க. வாங்க. பாப்பா கடற்கரை, எப்படி இருக்க? என்ன தாம்பூல தட்டோட வந்திருக்க? மாப்பிள்ள இருக்காருல்ல? இருக்கான். ஏ அமுதா, போய் உங்க அண்ணனை கூப்பிட்டு வா. மாப்பிள்ள, அமுதா எங்க வீட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு வந்து போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசி பார்த்தோம்.
அமுதாவுக்கும் மணியரசுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற கசப்பு தீர்றதுக்கு வழிவகுக்கும். அதான் அமுதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். பெட்டியோட வீட்டை விட்டு போய் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டேன். பெரிய ஆளு தான் நீ. ஏய் அமுதா, கல்யாணத்துக்கு அப்புறம் மணியரசை இந்த வீட்லயே உட்கார வச்சிரு, எங்க புருஷனுங்க மாதிரி. அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம். மாட்டேன், நான் அவர் வீட்டுக்கே போயிடுவேன். ஐயா இவ்வளவு போடி போடி. ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு நேரம் தான் தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு வெயிட்டிங்ல இருப்பாரு? போய் வாங்கிட்டு வாங்க மாப்ள, கொடுங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த வீட்டுல. ஐயோ எவ்வளவு அறிவு. அத்த, நீங்க ஏன் சந்தோஷமான இந்த நேரத்துல மூலையில உட்கார்ந்துட்டு சோகமா இருக்கீங்க? இத வர அத்தையை சமாதானப்படுத்தி வரேன். அத்த, வீட்டுல சந்தோஷமான சமாச்சாரம் நடக்க போது நீங்க இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சும்மா கலகல கலகலன்னு நீங்க சின்ன வயசுல இருந்த மாதிரி யூத்தா இருக்க வேணாமா? ஜாலியா இருக்க வேணாமா? மாப்பிள்ள, இது ஒப்பு தாம்பலம் இல்லை, சம்பிரதாயத்துக்கு தான். நீங்களும் தங்கச்சும் வாங்கிக்கிங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் அங்க போவானா? இங்கேயா இருக்கதா நமக்கு சேஃப். இங்க இருந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் கிடையாதா? கூச்ச நாச்சமே இல்லாம எப்படியா படியேறி வந்து பொண்ணு கேக்குற? உன் தங்கச்சி கட்டி நான் பண்ற பாடு போதாதா? இதுல என் தங்கச்சி வேற உன் வீட்டுக்கு அனுப்பணுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப படியேறி வந்து பொண்ணு கேட்கிறீங்க, அசிங்கமா இல்ல? நிறுத்துங்க. பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் அவமானப்படுத்தி அனுப்புறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்களா மீன் குழம்பு கேட்டோம்? நாங்களா தீபாவளி சீர் கேட்டோம்? ஒவ்வொரு தடவையும் உங்க புருஷன் தான் இங்க வந்து பிரச்சனை பண்றாரு. இப்போ நீங்க இருக்கீங்கன்னு தான் அடக்கமா பேசிட்டு இருக்கேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க வேண்டாம். வாங்க போல. அண்ணே அண்ணே அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் இருங்க. இந்த பாரு, எங்க எல்லாம் கூடி வர நேரத்துல ஏன் இப்படி பண்றீங்க? இதுவும் உன் ஏற்பாடு தானா? நீ சொல்லிதான் உங்க அண்ணன் பொண்ணு கேட்க வந்திருக்காரா? ஐயோ சத்தியமா சொல்றேங்க, நான் என் அண்ணனை வர சொல்லல. ஏய் சும்மா இரு, நடிக்காத. இன்னும் எத்தனை சத்தியம் பண்ணுவ? நீ இன்னும் என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ள, வேணுங்க. செல்லம்மா எதுவும் தப்பா சொல்லாதீங்க. அவ சொல்லி நாங்க இங்க வரல. உங்க தங்கச்சி பத்தி பேசினா உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதுல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் என் தங்கச்சி மேலே பாசம் இருக்கும். ஏங்க, அமுதாவை மணியரசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னங்க குறைச்சு போயிடும்? என் தங்கச்சி அங்க கட்டி கொடுத்தா உன் அண்ணன் அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவாரு, அவளையும் டார்ச்சர் பண்ணுவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாரு, நீ போடுற கணக்குலாம் இங்க பலிக்காது. நான் பழைய வடமலை இல்ல, புது வடமலை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.